ஓம் சாந்தி. அவ்வியக்த முரளி ப்ராஜெக்டில் இந்த 108 நாள் பிராணிக் போட்டியில் இன்றைக்கி 23வது நாள். இன்றைக்குள்ள அவ்வியக்த முரளி டேட் 2/10/81. அவ்வியக்த முரளி டேட் 2/10/81. அவ்வியக்த முரளியோட ஹெட்டிங் டைட்டில் சதா மிலன்கிற அந்த ஊஞ்சலில் ஆடுவதற்கான ஆதாரம். சதா மிலன்கிற அந்த ஊஞ்சலில் ஆடுவதற்கான ஆதாரம். ஸோ இந்த அவ்வியக்தவாணிலலாம் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவ்வியக்தவாணி புக்கில் தான் இருக்கும். நீங்கள் அதே அவ்வியக்தவாணி இந்த மொபைலில் படிச்சிங்கன்னா அதில் இந்த இது இருக்காது. ஸோ இங்கே புக்கில் உள்ள அவ்வியக்தவாணியில் எப்படி இருக்கும்னா, சிவாவோட மகிமை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முரளி ஸ்டார்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இதில் ஃபஸ்ட்டு டேட்டு, அப்புறம் ஹெட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், பாபாவோட மகிமை எழுதியிருக்கு. எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கக்கூடிய சிவபாபா, சர்வ பிராப்தி சொரூபமாக்கக்கூடிய ஞானக்கடல் சிவபாபா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த முரளி ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி பாபா நாலப்புறம் இருக்கக்கூடிய குழந்தைங்கள பார்க்குறாரு. பாபா எல்லா குழந்தைங்களையும் பார்க்குறாங்க. யார் பக்கத்தில் இருக்காங்க, தூரத்தில் இருக்காங்க, எல்லாரையும் பார்க்குறாரு. ப்ளஸ் அது கூடவே பாபா எல்லாருக்கும் அன்பு நினைவுகளும் கொடுத்துட்டே இருக்கார். இதில் பாபா பார்த்திங்கன்னா எவ்வளோ பணிவாக குழந்தைங்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் மாலிக். இன்றைக்கி பாபா நீங்கள் மாலிக் கூப்பிட்டதுனால ஜஸ்ட் உங்களை பார்க்குறதுக்காக பாபா இன்றைக்கி வந்திருக்காரு அப்படின்னு பாபா அந்த நிரங்காரி ரொம்ப பணிவாக அந்த விஷயத்தை பாபா சொல்கிறாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார். அவர் கூட இருக்கிற ஒரு மந்திரி ரொம்ப நல்ல மந்திரி. அவர் நல்லா புத்திசாலித்தனமாக ராஜாவுக்கு எல்லாமே சொல்லித்தராரு. ராஜாவும் அதை படி பண்ணிகிட்டே இருக்கார். அதே மாதிரி அதில் அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கிது, நிறைய பேருக்கு நன்மையும் ஏற்படுது. ஆனால் இது மற்றவங்களுக்கு ஒரு பொறாமையாக இருக்குது. என்ன ராஜா இந்த மந்திரிக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது பண்ணுறாரு. இதிகாசத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட வரலாறுல இந்த மாதிரி பொறாமையால் தான் நிறைய பேர் அழிஞ்சு போயிருக்காங்க. இதுவும் ஒரு காரணம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இவர் நல்லா இது பண்ணுறதுனால ராஜாவுக்கு அவருக்கு மேலே தனி ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனால் இதை பார்த்து மற்றவங்களுக்கு மற்றலாம் ஒரு பொறாமை மாதிரி இருக்குது. அவங்க போய் ராஜாட்ட மந்திரி இல்லாத நேரத்தில் இல்லாத பொல்லாத சொல்கிறாங்க. ராஜா, அவங்களுக்கு தெரியுமா, அந்த மந்திரி அவர் சரியில்லை, அவர் உங்களை பற்றி இது சொல்கிறாரு அது சொல்கிறாரு அப்படின்னு அந்த மந்திரியை பற்றி தப்பாக சொல்லி அந்த ராஜாவை கடுப்பேற்ற வைக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லி ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள முரளிலலாம் கூட பார்த்துருக்கோம், ஈவன் ஹிட்லர் கூட தான் சொல்லியிருக்காரு, மக்களை ஒரு விஷயத்தை நம்ப வைக்கணுமா, அதுவும் பொய்யை நம்ப வைக்கணும்னா மறுபடியும் அதை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகும்னா, மக்கள் பொய்யையும் நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ மாதிரி இந்த ராஜாட்ட போய் இந்த மந்திரியை பற்றி இல்லாத பில்லாதும் தப்பாக சொல்லணும்னா ராஜா அதை நம்பிடுறார். இப்போ ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இப்படிலாம் வேறு சொல்கிறாரா, என்னை பற்றி இவ்வளோ தப்பாக பேசுகிறாரா, அவருக்கு இன்றைக்கி தூக்கு தண்டனை கொடுக்கலாம், இன்றைக்கி போய் அவர்கிட்ட சொல்லுங்கள், இன்றைக்கி சாயந்தரம் அவருக்கு தூக்கு தண்டனை இருக்குது அப்படி. இதை போய் இதை சொல்கிறதுக்காக ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தா அன்றைக்கினா அந்த மந்திரியோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்காங்க, எல்லோரும் நடனம் ஆடுறாங்க. இதை போய் அவர்கிட்ட சொன்னோன்னே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் இதை நினச்சி அவர் துக்கப்படலை, வருத்தப்படலை, கவலைப்படலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிறந்தா இறந்தான் போகணும், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்காது, ஆனால் எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி தான் இறக்க போகிறோம். இதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. ஏன்னா டெய்லி என்ன நினைப்போம், இன்றைக்கி இறப்போமா அப்போ இறப்போமான்னு இருப்போம், ஆனால் அது ஃபிக்ஸ் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சாயந்தானே இறக்க போகிறோம், அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு அவர் சந்தோஷமாக அந்த பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டுருக்கார். இது ராஜா வரைக்கும் போயிடுது. அப்போ ராஜாவே அவ்வளோ இதாக அவருக்கு அப்படின்னு ராஜாவே அவரை பார்க்க போகிறாரு. அதான் அந்த மந்திரி சந்தோஷமாக ஆடிட்டுருக்காரு. இதை பார்க்கும்போது அப்போ அந்த ராஜாவுக்கு தோணுதான், அதாவது இவருக்கு சாவை கண்டே பயம் இல்லை, சாவை ஒரு செலிப்ரேஷனாக நினைக்கிறாருன்னா உண்மையிலே இவர் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த மரண தண்டனையை கேன்சல் பண்ணிடுறார். ஸோ இந்த முரளியில் கூட பாபா 2 விஷயம் சொல்கிறாரு. எப்போல்லாம் நீங்கள் உங்களை சங்கமேவி அப்படின்னு அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுகமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லை நீங்கள் கல்வி ஆத்மா பக்கம் அங்கே போய் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா துக்கமாகிடுவீங்க.
ஸோ பெங்காலியில் ஒரு போயிட் இருக்கார், அவர் இந்த விஷயத்த சொன்னாராம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உற்சவம் சதா உற்சாகத்தில் இருக்கிறது தான் என்னுடைய ஜாதி. என்னோட கோத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதா ஆனந்தத்தில் இருக்கிறது தான் என்னுடைய கோத்திரம். ஸோ இவர் சண்டிதாசன் ஒரு பெங்காலி கவிதை எழுதுகிறவர். அவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். அப்போ இன்றைக்கி முழு நாளும் நீங்கள் உங்களை மறுபடியும் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்த வைக்கணும். நான் யாருன்னா, நான் சங்கம் யுகி ஆத்மா. இந்த சங்கம் யுகத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த நேரத்தில் தான் பகவானே கிடச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் மறுபடியும் முழு நாளில் நீங்கள் எந்த கர்மம் செஞ்சாலும் இதை மறுபடியும் ஞாபகப்படுத்துங்க. இல்லை நீங்கள் பிஸியாக இருக்கும்போது கூட இதை ஞாபகப்படுத்துங்க. சேவை செய்யும்போது இதை ஞாபகப்படுத்துங்க. ஸோ மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதில் நம்ம மற்றவங்கள பார்த்துட்ருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ட்ராமாவில் ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்களுடைய தனிப்பட்ட ஆன்மீக யாத்திரையில் இருக்காங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் சுதந்திரம். அவங்க நான் நினைக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணும் அப்படின்லாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தனிப்பட்ட ஆன்மீக யாத்திரையில் இருக்காங்க. அதனால் அதில் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம், இந்த ட்ராமாவில் உயர்ந்த பதவிக்கான ஆதாரம் என்ன? உயர்ந்த பதவிக்கு ஆதாரம் நான் இவ்வளோ சென்டர் ஓப்பன் பண்ணேன், இல்லை இத்தனை ஸ்டூடெண்ட் உருவாக்குனேன், இதெல்லாம் கிடையாது. இல்லை இவ்வளோ சேவை செஞ்சேன், இதெல்லாம் கிடையாது. உயர்ந்த பதவிக்கான ஆதாரம் அகண்ட பவித்திரதா. அந்த தூய்மை உடையாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அகண்ட தூய்மை, இதுதான் உயர்ந்த பதவி அடையிறதுக்கான ஆதாரம். இதில் சில பேருக்கு பிராமணர்களில் சில பேருக்கு இப்போ ஒரு டென்ஷன், ஞானத்தில் வந்ததுக்கப்புறம் ஒரு டென்ஷன், ஒரு ஆன்மீக டென்ஷன், ஸ்பிரிச்சுவல் டென்ஷன். நேற்று கூட ஒரு மாதா வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நான் முன்னாடிலாம் 2 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ 3 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். இதை நினச்சி எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ நான் அவங்கள்ட்ட அதான் சொன்னேன், அதாவது இன்னும் சில பிகேஸ் இருக்காங்க, அவங்க 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் ஏன் 3 மணிக்கு எந்திரிச்சு இவ்வளோ துக்கமாக இருக்கீங்க அப்படின்னு. சில பேர் அப்படி இருக்காங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவாங்க, ஆனால் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேர் இந்த எக்ஸாம்லாம் நல்லா எழுதுகிறாங்க, நல்லா டாப்பராக இருக்காங்க, ஆனால் சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு கவலையில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், ஆனால் பேஷண்ட் இறந்துட்டார், அந்த மாதிரி இருக்குது. ஞானம் படிக்கிறோம், அதெல்லாம் எக்ஸாம் எழுதி அதில் மார்க் வாங்குகிறோம். பட் ஆனால் தாரணையில் அந்த குஷி, அந்த இதெல்லாம் ஸ்திதி இன்னும் இது பண்ணல. ஸோ அதனால் இந்த எக்ஸாமு இல்லை வெளியிலேருந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம குஷியை இது பண்ணக்கூடாது, பாதிக்கக்கூடாது. நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த அவ்யக்தவாணி முடித்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, பாபா இன்றைக்கி நீங்கள் முரளி ரொம்ப நல்லா எடுத்தீங்க அப்படின்னு. இப்போ பாபா என்ன யோசிச்சுட்டு இருப்பார்? ஸோ அந்த நேரத்தில் பாபா ஜஸ்ட்டு ஒரு ஸ்மைல் தான் தர்றாரு பாபா. அந்த ஸ்மைல்லே நிறைய ஆன்சர் இருக்குது. ஈவன் யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் பாபாவோட அவ்யக்தவாணிலாம் அதில் போடுறாங்க. அதுலேயும் நிறைய பேர் டிஸ்லைக் பண்ணுறாங்க. அதுக்காக என்ன பாபா வருத்தப்பட்டுட்டா இருக்கார்? அவர் சதா ஏக்கரசாக தான் இருக்கார். இதெல்லாம் அவரை பாதிக்கிறது இல்லை. அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கார். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு பாபா இந்த முரளியில் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரே பாடல் தான். என்னன்னா, நான் எதை அடையணும்னு நினச்சிட்டேனோ அதை அடைஞ்சிட்டேன், இப்போ வேறு எதுவும் பாக்கி இல்லை. ஒரே பாடல், ஒரே மேலா. இந்த சங்கம் யுகத்தில் நதி அந்த பரமாத்மா கடலோடு இணையிறதுக்கான அந்த மேலா திருவிழா இப்போ நடக்குது. அப்போ மேலானா என்னன்னா, நீங்கள் பாபாவுக்கு சமமாகணும், அதுதான் உண்மையான கொண்டாட்டம். அடுத்து ஒரே வரதானம் பாபா தராரு. என்னன்னா தத்துவம். அந்த வரதானம் பாபா உங்களுக்கு தராரு. சங்கல்பம் மற்றும் ஸ்வரூபத்தை ரெண்டுத்துலேயும் தத்துவம் ஆகுங்க, அதாவது பாபாவுக்கு சமமாக ஆகுங்க. அடுத்து ஒரே வார்த்தை. அது என்ன வார்த்தை? அமிர்த வேளையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் எந்த கர்மம் செஞ்சாலும் சதா அந்த பாபாவோட மிலன்கிற அந்த ஊஞ்சலில் ஆடிட்டே இருக்கணும்னா இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா, நான் பாபாவுக்கு சமமாக, என்னோட ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் எல்லாமே பாபாவுக்கு சமமாக இருக்கா, இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாபா சொல்கிறாரு, தனியாகிடாதீங்க. தனியானால் தான் ஜமேலா நிறைய பிரச்சனை வருது. ஸோ அதனால் ஒருபோதும் தனியாகிடாதீங்க.
பாபா கூட அந்த மிலன் மேலாலே இருங்க. அப்படி மேலால் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா ஜமேலான்னு பாபா சொல்லார், பிரச்சனை ஆகிடுது. அதனால் பாபா கூட அந்த சந்திப்பு மேலாலே இருங்க, இல்லாட்டினா நிறைய பிரச்சனைகள் வந்துடுது. சில நேரத்தில் குழந்தைங்க வந்து பாபாட்ட சொல்கிறாங்க, பாபா நான் வந்து ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, எப்பயுமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா பாபா உங்கள் கூட இருக்கார். சங்கம் யுகத்தில் கம்பைண்டாக இருக்கிறதுக்கான யுகம் இது. பாபா கூட அந்த வரதானம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. பாபா எப்பயுமே உங்கள் கூட இருக்கார். அப்புறம் ஏன் அவங்கள வந்து நான் தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறீங்க? சதா பாபா என் கூட துணையாக இருக்கார், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அப்படி ஃபீல் பண்ணாதனால தான் என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன விஷயத்தில் வந்து கவலைப்படுறது, வருத்தப்படுறது, இல்லை அதில் போய் மாட்டிக்கிறீங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்பயுமே பாபா கூட அந்த மிலன் மேலா, அந்த சந்திப்பு மேலா, அதில் வந்து பிஸியாக இருங்க. ஸோ அந்த மாதிரி பாபா கூட இருந்தீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. அடுத்து இதில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஃப்யூச்சர் அந்த மாதிரி ஒரு யோகா பாபா இதில் சொல்லி கொடுத்தார். அதாவது என்னுடைய சம்பூர்ணத்தாவை கொண்டாடுங்க. சம்பூர்ணத்தாவை கொண்டாடுங்க. அதாவது நீங்களே உங்களை பாருங்கள், நான் சம்பூர்ணமாயிட்டேன்னா எப்படி இருப்பேன். ஸோ இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டி கூட மாதிரி பண்ணலாம். எப்படி வந்து உலகத்தில் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க ஃபங்க்ஷன் வைப்பாங்க, ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் தருவாங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுங்க. ஓஹோ வாழ்த்துக்கள், நீங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு பாபாவுக்கு சமமாக ஆயிட்டீங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பூர்ணம் ஆயிட்டீங்க, சர்வகுண சம்பன்னம் ஆயிட்டீங்க, சம்பூர்ண நிர்விகாரை ஆயிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்களும் உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு யோகா மாதிரி கூட பண்ணலாம். பாருங்கள், நான் ஆத்மா இப்போ எப்படி இருக்கேன்னா பாபாவுக்கு சமமாக இருக்கு, ஆகணும் கிடையாது, நான் பாபாவுக்கு சமமாக சம்பூர்ண சம்பன்னமாக இருக்கு, எல்லா குணங்கள் எல்லா கலைகளையும் நிறைஞ்சிருக்கு, நான் சம்பூர்ண பாப் சமானாக இருக்கேன். அதுதான் என்னுடைய உண்மையான சன்ஸ்காரம். இது பாபாவோட சன்ஸ்காரமும் அதுதான் என்னுடைய சன்ஸ்காரம். இது பாபாவுடைய சுபாவமும் அதுதான் என்னுடைய சுபாவம். இது பாபாவுடைய குணமும் அதுதான் என்னுடைய குணம். நான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்றேன். உங்கள் சம்பூர்ண ஸ்வரூபத்தை பாருங்கள். என்னுடைய இந்த சம்பூர்ண ஸ்வரூபத்தில் எந்த ஒரு கவலையும் கிடையாது, துக்கம் கிடையாது, எந்த ஒரு கம்பேரிஷன் எதுவுமே கிடையாது. நான் வந்து என்னுடைய முழுமையான ஸ்வரூபத்தில் சம்பூர்ண திருப்தியாக இருக்கேன். பைபிளில் கூட இந்த ஒரு ஸ்லோகன் இருக்குது, பி பர்ஃபெக்ட் லைக் யுவர் ஃபாதர் இன் ஹெவன். அதாவது சொர்க்கத்தில் எப்படி உங்கள் தந்தை இருக்காரோ அதே மாதிரி நீங்களும் வந்து பர்ஃபெக்ட் ஆகுங்க அப்படின்னு பைபிளில் கூட எழுதியிருக்கு. அதனால் சம்பூர்ணம் ஆகிறதுக்கான விதி என்ன அப்படின்னா, இப்போலேருந்தே நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், நான் சம்பூர்ணமாக இருக்கேன், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, நான் சம்பூர்ணமாக இருக்கேன். அதனால் இப்போ போய் எதுலேயும் போய் மாட்டிக்கிறது, அதை வந்து ரைமிங்காக சொல்கிறாங்க, எதுலேயும் போய் மாட்டிக்கிறது, எதுலேயும் போய் தொங்கிட்டு இருக்கிறது, வழி மாறி போகிறது, அதை ரைமிங்காக ஹிந்தியில் அது அழகாக இருக்குது அந்த வார்த்தைகள். அட்டக்னா லட்டக்னா சட்டக்னா பட்டக்னா அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இந்த ஞானத்தில் வந்து வழி மாறி போயிட்டாங்க. அதனால் இங்கே ஒரே ஒரு ஹைவே, நேஷ்னல் ஹைவே. இந்த நேஷ்னல் ஹைவேவோட பேர் வந்து நம்பர் 1. இதை ஆல்ரெடி கூட சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு ஓனரும் ஒரு நாயும் வந்து வாக்கிங் போகிறாங்க. அந்த ஓனர் அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் தான். அந்த ஓனர் வந்து 10-15 நிமிஷத்தில் வந்துடுறாரு. ஆனால் அந்த நாய்க்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுது. ஏன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருதில்லை, இங்கே ஓடும் அங்கே ஓடும், அதை போய் மூந்து பார்க்கும், இங்கே ஓடும். ஸோ இப்படி ஜிக்ஸாக்காக இது போகிறதுனால அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துருது. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ இந்த சங்கம் யுகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் தேவையில்லாத விஷயத்தில் போய் நம்ம தலையிட்டு அதில் போய் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம ஸ்திதி இதெல்லாம் கெடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இதை வந்து ஹோம்ஒர்க்காக எழுதுங்க. எந்த விஷயம்லாம்
எனக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்கு, எந்த விஷயத்தில் நான் இன்னும் மாட்டிகிட்ருக்கேன், அதை வந்து எப்படி வந்து சந்தோஷமாக மாற்றுறது. ஹிந்தியில் அது ரைமிங்காக இருக்குது, ஜமேலா. அதை வந்து எப்படி மேலாவாக மாற்றுறது. எந்த பிரச்சனைகளில் நான் மாட்டிகிட்ருக்கேன், எந்த விஷயத்தில் மாட்டிகிட்ருக்கேன், அதை வந்து எப்படி சந்தோஷமாக இதாக மாற்றுறது அப்படின்னு அதை பற்றி நீங்கள் இன்றைக்கி சிந்தன் பண்ணி எழுதுங்க. அடுத்து வந்து மைல்ஸ்டோன் மெடிடேஷன் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ மைல்ஸ்டோன் மெடிடேஷன்னா, இப்போ நான் எங்கே இருக்கேன், நான் வந்து ஒரு நதியாக இருக்கேன். என்னோட இலக்கு என்னன்னா பாபாங்கிற அந்த கடலுக்கு சமமாக ஆகணும், அதில் போய் நான் கலந்துடணும். ஸோ இதுக்கு நடுப்புற எந்த பிரச்சனை எது இருந்தாலும் அதில் போய் நான் மாட்டிக்கூடாது. அதில் எப்படி அந்த நதி வளைஞ்சு கொடுத்து கடலில் போய் கடைசியாக சேர்ந்துருதோ அந்த மாதிரி நானும் வந்து பாபாவுக்கு சமமாக ஆயிடணும். இதுக்கு நடுப்புற எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் நான் மாட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதை வளைஞ்சு கொடுத்து நான் போயிட்டே இருக்கணும், முன்னாடி போயிட்டே இருக்கணும். இதுக்கு நடுப்புற ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வந்து எல்லா விகாரத்தையும் ஜெயிச்சு எல்லாத்தையும் இது பண்ணி சம்பூர்ணம் ஆயிடுறாராம். அவரை வந்து சொர்க்கத்துக்கு போக ரெடி ஆகிட்டார். கீழேருந்து மேலே அப்படியே சொர்க்கத்துக்கு போகிறாரு. ஜஸ்ட் ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு மீட்டர்கிட்ட தான், அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டார், சொர்க்கத்துக்கு பக்கத்தில். எல்லோரும் ரெடியாக காத்துட்ருக்காங்க சொர்க்கத்தில் இவரை வரவேற்க. ஏன்னா எல்லாத்தையும் இவர் ஜெயிச்சிட்டாரு, எல்லா விகாரத்தையும் ஜெயிச்சிட்டாரு. ஜஸ்ட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நடுப்புற போகும்போது ஒரு சின்னதாக ஒரு வழி போதான், வேறு ஒரு இடத்துக்கு ஒரு வழி போகுது. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு ஆர்வமாக, இந்த வழி எங்கே போகுது அப்படின்னு அவர் அந்த வழி எங்கே போகுதுன்னு அதில் இந்த சொர்க்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்கிறாங்களே, இருங்க இந்த ரோடு எங்கே போகுதுன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த வழியாக போகிறாரு. அவ்வளோதான், போனவர் போனது தான். ஸோ அதனால் ஒரு டபுள் ஃபாரினர் சிஸ்டர் கூட சொன்னாங்க, அதாவது துவாபர யுகத்துலேருந்து தேவதைகள் கீழே விழுந்ததுக்கான காரணம் என்ன, முக்கியமாக விகாரத்தில் விழுந்ததுக்கான காரணம் என்ன, அதுக்கு காரணம் இந்த கியூரியாசிட்டி, இந்த ஆர்வம் தான். விகாரம்னா என்ன அப்படின்னா அதை பற்றி த டேஸ்ட் ஆஃப் லஸ்ட் அண்ட் ஃபால் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காம விகாரத்தை சுவைக்கிறதுனால மனிதன் வந்து கீழே விழுந்துட்டான், கீழாவணும் ஆயிட்டான். அதில் ஒரு சிஸ்டர் கூட அவங்க அனுபவம் சொல்லியிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 6 மாதம் அவங்க நல்லா ஃப்ரூட் டயட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரூட் டயட் பண்ணி நல்லா சிதி இதெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு நாள் ஜஸ்ட்டு சும்மா இந்த சமைச்ச ஒன்று சாப்பிட்டு தான் பார்க்கலாமே, எனக்கு அதில் ஆசை ஒன்றும் இல்லை, சும்மா சாப்பிட்டு பார்க்கலாமே எப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரே எதிரியாக அந்த பக்கம் போயிட்டாங்க. ஸோ இது வந்து அந்த பரமபத விளையாட்டு மாதிரி தான். கீழேருந்து அப்படியே மேலே போகிறோம், அங்கே போய் அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் அந்த பாம்பு கடிச்சிருச்சுன்னா மறுபடியும் கீழே வந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம எகியத்தில் கூட ஒரு விளையாட்டு பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூட உங்கள் இதில் பண்ணி விளையாடலாம். அதாவது அதில் வந்து தெய்வீக குணங்கள்னு வச்சுக்கலாம். குணங்கள் இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக மேலே போய்ட்றோம். அதே ஏதாவது ஒரு விகாரம் வந்ததுக்கப்புறம் அப்படியே மேலேருந்து கீழே வந்துடுறோம். அப்போ நீங்கள் வந்து உங்களை செக் பண்ணி பாருங்கள், என் லைஃப்பில் வந்து எது வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அது வந்து மனிதனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சாதனங்களாக இருக்கலாம், இல்லை பணம் பொருள் எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வரும்போது ஒரு அசாந்தி வந்துடுது. இந்த விகாரம்லாம் நமக்குள்ளார வரும்போது அது வந்து ஒரு அசாந்தி வந்துடுது. அது வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு அசாந்தி ஆகிடுது. அதனால தான் அந்த ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த காசை கையால் கூட தொட மாட்டார். அப்போ அவர் சிஷ்யர் ஒருத்தர் பார்த்தாராம், இவர் உண்மையிலே இப்படி தானா, இவர் ஒரு நாள் நம்ம சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் படுக்கிற பெட்டு அந்த தலைவாணி கீழே கொஞ்சம் காசை ஒழிச்சு வச்சிடுறாராம். இவர் போய் அங்கே படுத்தோன்னா அவருக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆன மாதிரி கரண்ட் அடித்த மாதிரி எந்திரிச்சிடுறாராம். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அப்போ உள்ள சன்னியாசிலாம் இந்த மாதிரி இந்த விஷயத்துல எல்லாம் விலகி இருந்தாங்க. அதுக்காக காசு வந்து தப்பானதல்ல, காசு நல்லது தான். அதை வந்து நம்ம சேவைக்காக ஸ்ரீமத் படி யூஸ் பண்ணணும், அதை டிட்டாச்சாக இருந்து யூஸ் பண்ணணும். அது சேவைக்காக பாபா நமக்கு கொடுக்குறாரு, அதை வந்து நம்ம சரியான வகையில் அதை யூஸ் பண்ணணும், அந்த ஃப்ளோ இருக்கணும். அப்படி இல்லாமல் அதை வந்து நம்ம தடுத்து நமக்காக இது பண்ணி வச்சுக்க ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னா அங்கேருந்து தான் பிரச்சனை ஆக ஆரம்பிச்சிடுது. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, எப்போ வந்து பிரச்சனை ஆகுதுன்னா, ஒன்று என்ன நினைக்கிறோம், என்கிட்ட எதுவுமே இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை என்கிட்ட எல்லாம் இவ்வளோ காசு இருக்கே அப்படின்னு, இது என்னோட காசு அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இது ரெண்டுலேயும் வந்து பிரச்சனை இருக்குது.
இது பாபா சேவைக்காக கொடுத்துருக்காரு, சேவைக்காக யூஸ் பண்ணும். அந்த மாதிரி நம்மள்ட்ட சங்கல்பம் இருக்கணும். அப்போ அடிக்கடி நீங்கள் வந்து உங்களை ஞாபகப்படுத்திக்கணும், நான் யார். நம்ம நிறைய பேர் அதான் மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க, இது சாப்பிட்லாமா, அது சாப்பிட்லாமா, ஃப்ரூட் சாப்பிட்லாமா, இதாதுன்னு. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து என்னென்னா, நீங்கள் யார், நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க. அடிக்கடி இதில் பாபா சொல்கிறாரு, உங்களை சங்கமயுகி ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சங்கமயுகி ஆத்மானா எவ்வளோ கம்மியான நேரம். அப்போ என்னோடய சமயம்லாம் எங்கே ஸ்பெண்ட் ஆகிட்டுருக்கு, ஃபோனில் தான் நிறையா டைம் வேஸ்ட் ஆகுது இப்போ. அப்போ அந்த ஃபோனுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா அதுவும் வந்து ஒரு புதக்குழி மாதிரி தான், ஒரு பிளாக் ஹோல் மாதிரி, அந்த சக்கரவியூ மாதிரி போகிறோம், ஆனால் வெளியே வர தெரியல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறோம், அதுக்கப்புறம் இது என்ன அது என்ன அப்படின்னு வேறு கிளிக் பண்ணி அப்படியே டைம் போயிடுது. நைட்டு அதுவே வந்து 12 மணி ஆகிடுது. அப்போ கூகுளோட CEO அவரே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து நெட்டுக்குள்ளார போகும்போது ஒரு லட்சியத்தோடு போங்க. இப்போ முரளியில் ஏதோ ஒரு டவுட்டு, ஏதோ ஒரு வேர்டு கண்டுபிடிக்கணும், அது போய் பார்த்துட்டு டக்குன்னு வெளியே வந்துடும். அதிலே போய் மாட்டிக்கிட்டு அடுத்து என்ன அப்படின்னு அந்த கியூரியாசிட்டி அந்த இதில் போயிடக்கூடாது. ஸோ அதனால் அந்த மைல் ஸ்டோன் மெடிடேஷனில் இதுவும் சொன்னாங்க, எப்படி அந்த நதி வந்து போயிட்டே இருக்கும், அது எந்த காரணத்துக்காலும் நிற்கிறது இல்லை. அந்த நதி போயிட்டே இருக்கனால தான் அதில் வந்து துர்நாற்றம் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்மளும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் லைஃப்பில். ஏதோ ஒரு இடத்துல வந்து மாட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஒரே இடத்துல இருக்க ஆரம்பிச்சோன்னா அப்புறம் வந்து அதில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், கொசு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதோட இந்த கிளாஸ் வந்து முடியுது. இதுக்கு அடுத்து 3 ஆத்மாக்கள் வந்திருந்தாங்க. அவங்க அனுபவம் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பாபாவோட யாத் பியார் வந்து பார்க்கலாம். பாபா இதில் யாருக்கெல்லாம் யாத் பியார் தராருன்னா, எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி பாப் சமான் சதா பாபா கூட மிலன்கிற அந்த ஜூலால் ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டேன், அந்த மாதிரி சர்வ பிராப்தி ஸ்வரூப குழந்தைங்களுக்கு, சதா ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலில் ஆஞ்சின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சாக்காரம் மற்றும் ஆக்காரத்திலையும் சந்திக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும், குழந்தை மற்றும் எஜமான் இதை பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாபாவின் மாலேக்கம் சலாம் மற்றும் அன்பு நினைவுகள். அது கூடவே எல்லா சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கும் நமஸ்காரம். ஸோ இப்போ 3 ஆத்மாக்களோட அனுபவம் பார்ப்போம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து அந்த லயன் ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்த அவ்யக்தவாணி இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா க்ரைட்டீரியா சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் தாரணை பண்ணணும், இந்த மாதிரி டெய்லி எக்ஸாம் எழுதணும், டெய்லி அவ்யக்தவாணி படிக்கணும், அந்த ஹோம்ஒர்க் பண்ணணும், அந்த ஹோம்ஒர்க் பண்ணி அன்றைக்கே வந்து நீங்கள் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுபடி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ட்ராஃபி தருவாங்க. ஸோ அதில் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இவங்க டாக்டர் BK ராதா, இவங்க வந்து HOD, ரேடியோலாஜி டிபார்ட்மெண்ட்டோட HOD, விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷில் KGH கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவங்க வேலை பார்க்குறாங்க. அங்கே வந்து 10 வருஷமாக ரேடியோலாஜிஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை வந்து அவங்க பார்த்துக்க வேண்டியதாக இருக்காங்க. ஏன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் சேவைலாம் நிறையா இருக்கும். இவ்வளோலாம் இருந்தாலும், அவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, நடப்புற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைச்சாலும் இந்த அவ்யக்தவாணி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க கூட உள்ளவங்களாம் கேட்பாங்களா, மேம் நீங்கள் என்ன FRC எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுறீங்களா? FRCனா அந்த மெடிக்கல்லே ரொம்ப உயர்ந்த ஒரு எக்ஸாம், லண்டன் இது படி ஒரு எக்ஸாம், ரொம்ப உயர்ந்த எக்ஸாம். இப்போ இவங்க சொன்னாங்கன்னா, இல்லை நான் அதுக்கு இல்லை, நான் எமெட் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, எமெட்னா ஏதோ அதோட பெரிய எக்ஸாமாக இருக்கும். இப்போ இது வந்து இல்லை, இது எங்கள் ஆன்மீக ஸ்டடீஸில் அதோடையும் ரொம்ப உயர்ந்த எக்ஸாம் இது தான் அப்படின்னு அவங்க இதை சொல்லுவாங்களாம். அதாவது அவங்க அந்த அவ்யக்தவாணியை அவ்வளோ என்ஜாய் பண்ணி படிப்பாங்களாம், ஒவ்வொரு இதையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி படிப்பாங்களா. அவங்க ஒரு சங்கல்பம் வச்சாங்களே, இந்த வாட்டி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த ட்ராஃபி ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த சங்கல்பத்தை வச்சு அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால அங்கே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000 ஸ்கேனு, 300 CT ஸ்கேன், MRI, இது அவ்வளோ ஹெவி ஒர்க் இருக்கும். அவ்வளோ இது இருந்தாலும் அவங்க அதையும் பார்த்துப்பாங்க, மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்துக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்த்துக்கணும், அப்புறம் அது நடுப்புற இந்த எக்ஸாம் இதுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்.
அப்போ இதில் அவங்க அவங்க அனுபவம் என்ன ஷேர் பண்ணாங்கன்னா, இந்த அவ்வியக்தவாணி வந்து ஏதோ சைடு இது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சாக்காரவாணி தான் மெயின், அவ்வியக்தவாணி படித்தா படிக்கலாம், இல்லைன்னா அது அல்டர்னேட்டிவ். அப்படி கிடையாது. சாக்காரவாணியும் படிக்கணும், அது கூடவே அவ்வியக்தவாணியும் கம்பல்சரியான ஒரு இது தான். எப்படி நமக்கு மூச்சு வாங்குறது கம்பல்சரியோ, அது அவசியமான ஒரு விஷயமோ, அதே மாதிரி நம்ம டெய்லி அவ்வியக்தவாணி படிக்கிறதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த எக்ஸாமு, இந்த அவ்வியக்தவாணி இதெல்லாம் என்னது? இதெல்லாம் அது வெறும் எக்ஸாம் மட்டும் கிடையாது. இந்த அவ்வியக்தவாணி என்ன, பாபா நம்மள்கிட்ட பேசுகிறாரு, அவர் மனசில் உள்ளது நம்மள்கிட்ட சொல்கிறாரு. அது இது மூலியமாக சொல்ல முடியும்? அப்படியே மேலே இருந்தால் சொல்லுவார்? இல்லை, அந்த அவ்வியக்தவாணி மூலியமாக பாபா நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வராரு. அப்போ நான் அப்படின்னு நினச்சி தான் நான் படிக்கிறேன். அதனால் இதெல்லாம் நமக்கு ஒரு வரதானம் தான். இந்த அவ்வியக்தவாணி படிக்க கிடைக்கிறது, சங்கட்டனில் படிக்க கிடைக்கிறது, அதை எக்ஸாம் எழுதுறது, இதெல்லாமே நமக்கு ஒரு வரதானம். நம்ம எவ்வளோ பாக்கியசாலி. அதே மாதிரி அடுத்த இன்னொரு சிஸ்டர் வந்திருந்தாங்க, பிகே சுசித்ரா சிஸ்டர். இவங்க சில்வாசாலேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க. இந்த பட்டி அனுபவம் இதெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. அப்போ இதில் ஒரு வாட்டி என்னென்னா, இவங்கெல்லாம் டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணி போஸ்ட் பண்ணக்கூடியவங்க. அன்னன்னைக்கே போட்டுருவாங்க, அதை தள்ளி போட மாட்டாங்க. ஒரு நாள் என்னாச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால வேறு எங்கேயோ அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்ததுதான். அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டில் கேட்டாங்களாம், இன்னும் இங்கே பேப்பர் பேனா இருக்கான்னு. அவங்க வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தாங்க, எங்கேயுமே கிடைக்கல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. அப்புறமா பாபா என்னானாலும் தெரியாது, ஏன்னா நைட்டு வேறு ஆயிடுச்சு, 10-11 மணி ஆயிடுச்சா, வெளியும் போய் வாங்க முடியாது. நீங்கள் தான் எப்படியாவது நான் இன்றைக்குள்ள ஹோம்ஒர்க்கை இன்றைக்கே போஸ்ட் பண்ணி ஆகணும், எனக்கு பேப்பர் பென் வேணும் அப்படின்னு அவங்க பாபாட்ட சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பர்ஸு திறந்து பார்க்கும்போது அதில் வந்து அவங்க அம்மாவை அன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட பில்லு இருந்தது, அது பின்னாடி வந்து எம்டியாக தான் இருந்தது. அதில் ஒரு பேனாவும் இருந்தது. அப்புறம் அப்பயே வந்து அந்த ஹோம்ஒர்க்லாம் எழுதி அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ வந்து அவங்க டெடிக்கேட்டடாக என்னானாலும் விட்டுறக்கூடாது, எவ்வளோ பிஸியாக எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ இது கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து யாருன்னா டாக்டர், இதெல்லாம் பண்ணது வந்து டாக்டர் ராதா. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டாக்டர் இல்லை, இவங்க சுசித்ரா தாஸ்ன்னு ஒரு, இவங்களும் அவங்க அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணி ஆனால் கூட அந்த ஹோம்ஒர்க் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் படுப்பாங்க. அடுத்து 2 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. இவங்க இப்போ தான் புதுசாக ஞானத்தில் 3 வருஷம்தான் ஆகுது. ஆனால் நல்லா தேவர் புருஷார்த்தம் பண்ணுறாங்க. ஃபுல் டே மற்ற சேவையும் பண்ணுவாங்க, அவ்வளோ கிச்சன் சேவை அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணுவாங்க. அது கூடவே இந்த ஞான யோகத்துலேயும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க ஞான யோகத்தில் புதுசுனால அவ்வியக்தவாணினா என்ன, இந்த ட்ராஃபினா என்ன, இதெல்லாம் எதுவும் தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் யாரோ இவங்களுக்கு இந்த இது பாபா டச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா அவங்க சென்டரில் ஒரு 3 சிஸ்டர் சேர்ந்து நல்லா இதில் கவனம் கொடுத்து படிப்பாங்க அப்படின்னு. அடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த டயட் இதை பற்றியும் ஷேர் பண்ணாங்க. அவங்க அந்த ரா டயட்டில் ஒரு 21 நாள் ரா டயட்டில் இருந்தாங்களாம். வெறும் பச்சை காய்கறி இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சமைச்ச உணவு சாப்பிட்டாங்க. ரொம்பவே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, பட் அதுக்கப்புறம் ரொம்பவே லைட்டாக ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணாங்க. முன்னாடியோட ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணாங்க. நல்லா அவங்க புருஷார்த்தமும் பண்ண முடிஞ்சுதான். அதுக்கு அடுத்து ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தான் அந்த ஞானத்தில் ஆகுது. ஆனால் அவங்க இந்த டயட்டு விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நல்லாவே ஒரு மாற்றங்கள், ரொம்ப சீனியராக உள்ளவங்களும் கூட அவங்களோட இவங்களுக்குள்ளார நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரிஞ்சுது. ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா, இப்போ வந்து மாடர்ன் டைப் மாதிரி இல்லை. 3 வேளையும் அவங்க வீட்டிலே பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களாம். வெறும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் உள்ள அவங்க அப்பாவே வந்து ரொம்ப வருத்தப்படுவாராம், ஏன்னா இந்த பொண்ணு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் எப்போலேருந்து இந்த பட்டி பற்றி கேட்டாங்களோ, இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, இந்த ரா டயட் இது அவங்களுக்குள்ளார நல்ல ஒரு மாற்றம். இதுக்கு நடுப்புற அவங்க எந்த ஒரு விஷயமும் சொன்னாங்க, இதில் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஏன்னா ஒரே எதிரியாக நான் வந்து அப்படியே ராவில் இல்லை ஃப்ரூட்டேரியன் இதாகிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் எனக்கே என்னாச்சுன்னா, ஒரு வாரம் மறுபடியும் நான் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும். ஒரே எதிரியாக அப்படியே வந்து நம்ம சமைச்ச உணவில் இருக்கோன்னா அப்படியே நம்ம ராக்கோ ஃப்ரூட்டுக்கோ ஜம்ப் பண்ணிடக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்குள்ள வில் பவர், அவங்க கண்டிஷன் வேறு மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால் இந்த டயட் மூலியமாக வண்டர்ஃபுல் சேஞ்சஸ் பார்க்க முடிஞ்சுது. அப்போ எனக்கு ஒரு வாட்டி ஒரு சங்கல்பம் வந்து தான், ஏன்னா இப்போ நம்ம ஞானத்தில் லேட்டாக வந்திருக்கோம், அதனால் பாபா சொன்ன ஒரு வார்த்தை கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் சங்கல்பம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த அவ்யக்தவாணி குரூப்போட இது கிடச்சிது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் வந்து டெய்லி இந்த அவ்யக்தவாணி படிக்கிறோம், அதில் உள்ள ஹோம்ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு சேவைலாம் இருந்தாலும் அதுக்கு நடுப்புறையும் இது பண்ணுறோம். ஏன்னா இது பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப மஜாவாக, ரொம்ப சந்தோஷமாக, ஜாலியாக இருக்குது. ஸோ இது வந்து வெறும் எக்ஸாமுக்காக மட்டும் இல்லை, இதை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுறோம். அதனால் இது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. அதனால் நீங்களும் கூட பாபா கூட வெறும் அஃபிஷியலாக பாப்டிச்சர் சத்குரு அந்த மாதிரி அஃபிஷியலாக சம்மந்தம் இல்லாமல் அதுவும் இருக்கணும், அது கூடவே வந்து இன்ஃபார்மல் சம்மந்தமும் வச்சுக்கோங்க. அவர் வந்து உங்கள் ஃப்ரெண்டாக அந்த மாதிரி பர்சனல், ரொம்ப உங்கள் நண்பன், அந்த மாதிரி பர்சனல் ரிலேஷனும் பாபா கூட வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓம் சாந்தி.